15 இயர்ஸ் முன்னாடி வாங்கின கார் அது விற்கும் போதும் அது வாங்கின வழியில் 50% ரீசேல் வேல்யூ அது ஓனர் கிடச்சிருக்கு. இது ஒரு பெய்ட் ப்ரமோஷனோ இல்லை ஹைப்போ எதுவுமே இல்லை. இது ஒரு ரியல் பியூர் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோவில் அவர் செய்த தவறுகள் என்ன, அவர் என்னென்ன விஷயம் சரியாக செஞ்சார், 15 இயர்ஸ் கார் எப்படி மெயின்டைன் பண்ணார், ஃபேமிலி ட்ரிப்ஸில் எங்கெல்லாம் போனார், கார் அவர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணார், ஆஃபீஸ்க்கு, டெய்லி கம்யூட், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேச போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்ல ஒரு விஷயம் உங்கள்கிட்ட முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஸ்ரீகாந்த்ஜி, ரொம்ப உங்கள் டைமுக்கு. சொல்லுங்க ஜி, உங்கள் வேகனார் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி வேகனார், உங்கள் ஃபஸ்ட் வண்டி வேகனார் தான் சொன்னீங்க. ஸோ மாருதியில் உங்களுக்கு வேகனார் அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு வேகனார் வண்டி அஸ் ஹோல் எப்படி இருந்தது ஜி உங்களுக்கு? நான் வேகனார் 2008 வாங்கி ஐ வாஸ் ஹோல்டிங் இட் ஃபார் 15 இயர்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு எஃப்சி போட்டுட்டு தான் ஐ கேவ் இட் அவுட். ஓகே. ஒன் ஆஃப் தி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆட் இஸ் ஆப்வியஸ்லி சென்னை பீயிங் அண்ட் பயங்கர ஹியூஜ் டிராஃபிக் பிளேஸ். வேகனார் வச்சுட்டு மேனோவர் ஈஸியாக இருந்தது. ஓகே. அண்ட் ஆல்சோ எனக்கு ஓல்டு பேரண்ட்ஸ் இருந்ததுனால எஸ்பெஷலி எங்கள் அப்பா குனிஞ்சு வர முடியாது, விச் ஹி வாஸ் வெரி ஹைலி கம்ஃபர்டபுள். ஓகே. தோ ஐ எம் நாட் டால், எனக்குமே வந்து குனிஞ்சு போவேணாம் அப்படிங்கிறது இட் பிகம்ஸ் அ நார்ம். அது மாதிரி வெரி ஃப்ளெக்சிபிள் ஃபார் மீ. ஆப்வியஸ்லி வேகனார் மைலேஜ் வாஸ் வெரி குட். ஈவன் நான் செல் பண்ணும்போதே இட் வாஸ் லைக் 16 or 17 இட் வாஸ் கிவிங் ஃபார் மீ. வெரி குட், வெரி குட். ஓ சூப்பர் ஜி. எந்த வருஷம் வாங்கினீங்க நீங்கள்? 2008 வாங்கினேன். ஐ சோல்ட் இட் அட் 23. 8 வாங்கி 23. அப்பா, 15 years plus 3 months. That is the time I was holding it. Plus 2 months. That is the time I was holding it. Okay ji. That was and also vehicle was good. Major issues எனக்கு ஒண்ணுமே வரல. Obviously some of things like அந்த brake wire was cut அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ரெண்டு வாட்டி. அப்புறம் there was some issues like அந்த bolt between the clutch and இது which was gone சொல்லிட்டு அந்த clutch ஒரு வாட்டி மாத்துறாங்க. இதுதான் major issues. Service side 1 or 2 I had a problem, but I settled down with ABT which was good there for quite a longer period and things. Service wise எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் எனக்கு வரல. And obviously it was very evident after 10 years service cost was increasing substantially for Wagoner as well. That was only a little bit of surprise, but overall I didn't face any major problem. 2009ல வாங்க 8 அப்போ வந்து BS2 எனர்ஜி? அப்போ BS2 தானே. ஓகே ஓகே. ஏன்னா BS2 வெஹிக்கிள் இத்தனை வருஷம் நீங்கள் ஓட்டி மைலேஜ் வர 16-17 வருதுன்னு சொல்கிறது. அண்ட் ஆல்சோ அட்லீஸ்ட் நான் இந்த நிறைய ரீசேல் கால் பீப்புள் லைக் ஸ்பினி, OLX எல்லாருமே வந்து பார்த்துட்டு தோ தே கேவ் அ லோவர் ப்ரைஸ், நான் ஒரு செப்பரேட்டாக தான் நான் கொடுத்தேன். வெரி கிளியர்லி எவ்ரிபடி கேவ் அ வாய்ஸ் தட் இன்ஜின் வாஸ் குட் அப்படின்ட்டு. And looks like everybody, one of the statement is 2008 model 7-8 models oda engine was much better than 10 11 12 adukapra on the model அப்படிட்டு, which was evident also when I was doing it on the resale side of it. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினீங்க ஜி நீங்க? 1.1 lakhs or 1.2 lakhs? 1.1 lakh. ஓகே. அஸ் அ ஹோம் என்ன சொல்கிறது, நம்ம ஒயிட் போர்டு 1.1 lakh ஓட்டுறதே பெரிய விஷயம். சில பேர் வருஷத்து 3000 ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. நிறைய பேர் கார் வாங்கி ஓட்ட மாட்டேங்க. இட் வாஸ் அ கேஸ் இனிஷியல் 6 years or 7-8 years எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆஃபீஸ் மூவ் டு சில்சேரி. தட் இஸ் அந்த டைம்லாம் ஹைபிரிட் கிடையாது இல்லையா. டில் 2019 இட் வாஸ் லைக் டெய்லி ஆஃபீஸ். தட் இஸ் வை இட் ஹஸ் இன்க்ரீஸ். இல்லைன்னா அந்த கேஸ் தான் எனக்கு. புரியுது ஜி. நீங்கள் டயர்ஸ் எந்த கிலோமீட்டர் மாற்றினீங்க, எத்தனை தடவை மாற்றினீங்க ஜி டயர்ஸ்? இந்த என்டையர் 15 yearsல ஒரு வாட்டி தான் மாற்றினேன். ஒரு வாட்டி தான் மாற்றினீங்க? ஆமாம். எண்ட் ஆஃப் தி 7th year 8th year சேஞ்ச் டயர். ஓகே. என்ன பிராண்டு போட்டிங்க ஜி அப்போ, ஞாபகம் இருக்காது? ஒரிஜினலாக அப்போலோ வந்து தான் ரீப்ளேஸ்ட் அஸ் அப்போலோ. சேம் யூ வென்ட் டு அப்போலோ. ஓகே. ஆனால் 1.1 lakh ஓட்டி 2008 to 24 நீங்கள் உங்கள் டிரைவிங் ஹேபிட்டும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் டயர் தேவையில்ல. நீங்களும் வந்து ஏன்னா சில பேர் வந்து ரெக்கார்டாக திரும்புவாங்க, யூட்டர்ன்லாம் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக திரும்புறது, இந்த பாட்ஹோல்ல விடுறதெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் இத்தனை வருஷமா நீங்கள் டயர் மாற்றாம வச்சிருக்கிறது பெரிய விஷயம் ஜி. தட் இஸ் அ ரைட் டைம் ஐ ஷுட் ஹவ் சேஞ்ச் த டயர். ஸோ அவர் வாங்கினவர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பெட்டர் டீல் இருக்குன்னு தான் அவர் சொன்னதுனால ஐ டென்ட் சேஞ்ச் இட். இல்லாட்டினா தட் இஸ் அ டைம் தே ஷுட் சேஞ்ச் த டயர். சூப்பர் ஜி. இப்போ நீங்கள் இந்த வண்டியில் லாங் எங்கே ஜி போனீங்க? வேகனார் லாங்லாம் இந்த ஒரு ட்வைஸ் பெங்களூர் போயிருக்கேன். லாங் இஸ் பெங்களூர், தட் இஸ் ட்வைஸ். திருப்பதி ஒன்ஸ் போயிருக்கேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி விச் இஸ் நியர் விழுப்புரம், அங்கே 2 வாட்டி போயிருக்கேன்.
frequent meaning at least thrice a year Kanchipuram. ஓ That is the law. Otherwise, daily to office to Siseri, which is like 25 kilometers per one way is. ஓகே ஜி. இப்போ இந்த வண்டியில் வந்து நீங்கள் வச்சிருக்கும் போது சொன்னீங்களே சர்வீஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு. மேஜராக சர்வீஸ் இஷ்யூ வந்தப்போ நீங்கள் அந்த ஏதோ அந்த ஒயரிங் இதுதான் மாற்றினா சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த கிளச்சோட ஒயரிங் இஷ்யூ, கிளச் பிளேட் அந்த ஒயரிங் இஷ்யூ which they got changed. ஆனால் 1 lakh டச் பண்ண கூட நீங்கள் கிளச் பிளேட்ஸ் எதுவுமே மாற்றவே இல்லை. ஸோ மாற்றலை. ஓகே மாற்றலை. ஸோ ஃபேக்ட்ரி ஃபிட்டடே உங்களுக்கு இத்தனை வருஷம் நல்லா இருக்கு. ஒன்றே இது மட்டும்தான் மாற்றேன். அந்த பிரேக் பெடலில் வந்து பிரேக் விச் வாஸ் கான் சொல்லிட்டு அந்த பெரிய இது ஒன்று பிரேக் இது ஒன்று மாற்றேன். ஓகே, மற்றபடி வேறு ஒன்று மாற்றேன். ஓகே. ஸோ பிரேக் பெடல் மட்டும் தான் நீங்கள் மேஜராக மாற்றினீங்க, வேறு எதுவும் பெருசாக இது பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த இப்போ 2008ங்கிறனால கேட்குறேன், உங்களுக்கு பெயிண்ட் ஏதாவது கரோஷன் ஆச்சா அந்த இந்த டைமில் விற்கும்போது? பெயிண்ட் எதாவது மறுபடியும் ஏதாவது இல்லை, அங்கே நார்மலாக ஸ்க்ராட்ச் அது மாதிரி தான் இருந்தது, வேறு மெயினாக பெயிண்ட் ஒன்றும் ப்ராப்ளம். அப்போ எனக்கு தெரிஞ்சு சூப்பர் வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறேன். ரியர் சீட் ரொம்ப நல்லா இருக்கும் வேகனாரில், பின்னாடி 3 பேர் நல்லா உட்காரலாம். பழைய வேகனார் இன்ஃபேக்ட் புது வேகனாரோட இன்னும் கொஞ்சம் பாடி கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக. அப்படி தான் வாங்குறவரும் சொன்னார். லுக்ஸ் லைக் ஹி ஹேஸ் அ பேக்ரவுண்ட் ஆன் மெக்கானிக்ஸ். ஹி செட் இந்த இன்ஜின் ப்ளஸ் பாடி இது நல்லா இருக்கும் சார், அதனால தான் ஐ வாண்டட் திஸ். எங்கே விட்டீங்க ஜி வேகனார் சர்வீஸ் நீங்கள் வச்சிருக்கும் போது? எந்த சர்வீஸ் சென்டர்? நான் மெயினாக ஃபஸ்ட்டு MSM விட்டேன். இட் வாஸ் வெரி குட், வெரி குட். பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? கிண்டி. ஓகே. அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே. ஓகே. இட் வாஸ் வெரி குட். பட் ப்ராப்ளம் என்னன்னா இஸ் அவைலபிலிட்டி லைக் 3-4 days கழிச்சு தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நம்ம பிளானிங்க்கு அது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. ஒரிஜினலாக கிவிராஜில் வண்டி வாங்கினதுனால கிவிராஜில் கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தேன். தென் ஐ மூவ் டு MSM, தென் ஐ மூவ் டு விஷ்ணு, கடைசியாக ABT கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகே, ஓகே ஜி. ஸோ வேகனார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான்? வேகனார் இஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் நவ் ஐ ஃபெல் தட் இஸ் அ வெஹிக்கிள் ஃபார் திஸ் சென்னை வேல்யூ ஃபார் மணி. ஆமாம். சரி, அதில் உங்களுக்கு லைட்ஸ்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஹில்ஸ்லாம் போகும்போது லைட்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் மாற்றிருந்தீங்களா ஏதாவது? ஒன்றும் மாற்றலை, ஒன்றும் மாற்றலை. இட் வாஸ் வெரி குட். ஆலஜன் தான், பட் ஸ்டில் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி வெஹிக்கிள் இட் வாஸ் வெரி குட். இது என்ன வேரியன்ட் வேகனார் நீங்கள் வச்சிருந்தது? வேகனார் LXi தான், லோவர் வேரியன்ட். ஓகே, லோவர் வேரியன்ட்லேயே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லோவர் வேரியன்ட் நான் செப்பரேட் ஒரு ப்ராப்ளம் நான் சொன்னேன்னா நான் செப்பரேட்டாக நான் வந்து பவர் விண்டோ போட்டிருந்தேன், which has created a problem. That is my mistake. நான் அது பண்ணிருக்கக்கூடாது. ஓகே, நான் பவர் விண்டோ த்ரூ இதுதான் பண்ணியிருந்தேன், which has created a mistake frequent-ஆ. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோயர் வேரியன்ட் வாங்கிட்டு சில பேர் பவர் விண்டோஸ் போடுறாங்க. ஒரு 80% பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் இஷ்யூஸ் வருது, ஆனால் ஃபேக்ட்ரி ஃபிட்டரில் மேஜர் இஷ்யூஸ் வரல. இன்ஃபேக்ட் நான் வாங்கின அந்த பவர் விண்டோ ஆளு வந்து லுக்ஸ் லைக் தி க்ளோஸ் தி ஷாப், அதனால அதை போய் அந்த பவர் விண்டோ இது மோட்டர் மாற்றினா கூட அவைலபிள் இல்லை. ஏதோ ஒரு டு நோன் ஃப்ரெண்ட் ஈஸர் கொடுக்கப்பட்ட அது கிடைக்குமான்னு பார்த்து இ டிட் சம் பேட்ச் ஒர்க். ஓகே, அதுக்கப்புறம் இட் வாஸ் ஓகே, பட் ஸ்டில் அந்த பவர் விண்டோ இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் எவர். உங்களுக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூக்கு போச்சு அது? இப்போ நல்ல ரீசேல் வேல்யூ போச்சு எனக்கு. 1.3 இஸ் வாட் ஐ காட் இட் as well. 2008ல வாங்கி 1.3 பெரிய விஷயம். அதுக்கப்புறமே ஐ இன்ஃபேக்ட் பெஸ்ட் ஐ காட் இட் இஸ் லைக் 1.55. பீப்புள் said that because இந்த 1.3க்கு அட்வான்ஸ் வாங்கினால ஐ ஸ்டாப். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்க வாங்கும்போது எவ்வளவுக்கு வாங்குனீங்க வேகனார்? நீங்க வாங்கும்போது நான் 3.7 எவ்ரிதிங். ஓகே, 3.7 வாங்கி 1.75 1.25. இவங்க எப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை? ஆமா, இந்த இனோவா கதை மாதிரி இருக்கு. இனோவா கார் ஜென்ரலாக வந்து டெப்ரிஷியேட்டே ஆகுது. நிறைய பேர் இன்னும் ஸ்டில் அந்த டீசல் இன்ஜினுக்கு வந்து 1 lakh கிலோமீட்டர் 2 lakh கிலோமீட்டர் போனால் கூட அது மெயின்டைன் பண்ணா ரீசேல் நல்லா, அதுக்கு இன்னும் ரீசேல் நல்லா இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி தான் நினைக்கிறேன். குட் டு நோ ஜி. நீங்கள் கார் இண்டிவிஜுவலுக்கு தான் வித்தேன்னு சொன்னீங்களா? அது ஒரு நல்ல டெசிஷன். ஏன்னா தேர்ட் பார்ட்டி போகாமல் இந்த கார்ஸ் 24 ஸ்பின்னி போகாமல் அவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு அவங்க ஒரு மேலே ஒரு பஃபர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இண்டிவிஜுவல் பண்ணதால உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட், அவருக்கும் பெனிஃபிட். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்களே எப்படி இனிஷியேட் பண்ணிட்டீங்களா? எப்படி இது பண்ணீங்க ஜி? அவரே இனிஷியேட் பண்ணி. அவரே இனிஷியேட் looks like he has some background. Okay. He said he will take care of it. I mean, okay. In fact, he came in all the way in terms of helping me a lot. Like, எனக்கு வண்டி வரதுக்கு 2-3 weeks ஆச்சு. He gave advance. நாங்கள் ரேட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நான் கேட்கறதுக்கு முன்னாடி he gave advance. He said நீங்கள் எப்போ ரெடியோ நான் வண்டி எடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்ட்டு he gave me 2 weeks. After advance he gave me 2 weeks time. In the meantime இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ரெடின்னு சொன்னப்பறம் I will do a rem changeன்னு சொல்லிட்டு within a 2 days he shared me the details. நேம் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு தென் he also ஒரு கால் பண்ணிட்டு இது இல்லாமல் மாற்றியாச்சு சார்ன்னு சொல்லிட்டு
ஓகே. இப்போ எஃப்சி ரினியூல் எத்தனை தடவை பண்ணீங்க ஜி நீங்கள்? ஒரு வாட்டி பண்ணேன். எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க ஒரு வாட்டி? 15 இயர்ஸ் ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் தென் 5 இயர்ஸ். ஓகே 5 இயர்ஸ். நான் இங்கே ஆர்டிஓவில் போய் எடுத்து போனேன், அவங்களே did that. இதுக்கு பொல்யூஷன் டெஸ்ட்லாம் தேவைப்படல இல்லையா? பண்ணணும். பொல்யூஷன் டெஸ்ட் பொல்யூஷன் மேண்டேட்ரி. அது ஓ எஃப்சி பண்ணும்போது பொல்யூஷன் டெஸ்ட்டும் மேண்டேட்ரி. அது ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஜிஎஸ்டி ரோட்ல பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அது வாங்கிட்டு ஓகே ஃபார்ம் ஃபில் பண்ண வென் தேர். ஐ மீன் ஆர்டிஓல லைக் இட்ஸ் நாட் ரெக்கர்ட், இட்ஸ் ஜஸ்ட் a matter of one day you just go there and they will do it மாதிரி தான். நீங்களும் வெகனார் கார் வச்சுருக்கீங்களா? அப்போ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இந்த சேனல் நீங்கள் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னும் அப்கமிங் வீடியோவாக என்னோட டாடா நெக்ஸான் டீசல் ஏஎம்டி ஃபுல் ஓனர் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.